மத்திய சங்க செயலாளர் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். ஆர் பொன்ராஜ் அவர்களுக்கு மண்டபடி தலைவர் ஜோகேந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து தானா உட்கிளையினுடைய தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் நமது ஆர் பொன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து மண்டபடி சார்பாக மத்திய சங்க தலைவர் அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கு ஜோகேந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவித்தார். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற டாப் டிவி உரிமையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு 8ஆம் நாள் மண்டபடி தலைவர் ஜோகேந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தூத்துக்குடி இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தினுடைய நிர்வாகி மாப்பிள கந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார். அடுத்து மத்திய சங்கத்தினுடைய பொருளாளர் வேல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறது. அடுத்து மத்திய சங்க செயலாளர் திரு MS முருகன் அவர்களுக்கு 8ஆம் நாள் மண்டபடி பொருளாளர் திரு மோகன் அவர்கள் இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். நமக்கு காலங்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் கச்சேரியை தொடர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமது பேச்சாளர்கள் 2 நிமிடத்தில் தங்களது சிறப்புரையை ஆற்றி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து சிவந்திய திருக்கோயிலுடைய 8ஆம் நாள் மண்டபடி செயலாளர் SM ஆனந்த் அவர்களுக்கு நமது மண்டபடி தலைவர் ஜோகேந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் கொடுத்தார். அடுத்து 8ஆம் திருவிழா சிவந்திய திருக்கோயிலுடைய பொருளாளர் ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தி உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த கன்வீனர் குழு சார்ந்த மதி அவர்களுக்கு 8ஆம் திருவிழா தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தார்கள். அடுத்து ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு சந்திரகாந்த் அவர்களுக்கு 8ஆம் மண்டபடி தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தார். அடுத்து கன்வீனர் குழு தங்கராஜ் அவர்களுக்கு 8ஆம் மண்டபடி தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து அருண் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அருண் அவர்களை மேடைக்கு வருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது கன்வீனர் குழு அசோக்குமார் அவர்களுக்கு 8ஆம் மண்டபடி தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து வக்கீல் SP பிரபாரன் அவர்களுக்கு 8ஆம் மண்டபடி தலைவர் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார். நமக்கு உறுதுணையாக இருந்த அருமை சகோதரர் அட்வொகேட் திரு ஜோதி அவர்களுக்கு
இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்து கன்வீனர் குழுவின் உறுப்பினராக திரு கணேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கன்வீனர் குழுவின் செக்ரட்டரி திரு அசோக்குமார் எங்கிருந்தால் மேடையில் வந்து இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நமக்கு காலங்கள் மிக குறைவாக இருப்பதால் நமது சமுதாய பெரியவர்களிலே மூத்தவரும் நமது காவலருமான திரு ஆர் பொன்ராஜ் அவர்களை உங்கள் மத்தியில் ஓரிரு சிறப்புரையாற்ற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆர் பொன்ராஜ் திரு பொன்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பாத்தி ராஜா அவர்களுக்கு இல்லத்து பிள்ளை மகளிரணி சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. உங்களுக்கு நல்ல பாடலை தந்து மகிழ்விக்க இருக்கின்ற நமது நெல்லை சங்கீதன் அவர்களுக்கு அண்ணன் ஆர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அன்பார்ந்த உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மண்டபப்படி 8ஆம் மண்டபப்படி திருநாள் சீரும் சிறப்புமாக இந்த மாலை வேளையில் நடைபெற்று கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் இசை நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் நேரத்தோட கொஞ்சம் ஆரம்பிச்சு ஒரு 11 மணி அளவில் முடிக்கிற மாதிரி நம்மளுக்கு சில பெர்மிஷன் சில கட்டாயங்கள் இருக்கிறதுனால இந்த ஆண்டு கொஞ்சம் முன்னாடியே இசை கச்சேரியை வச்சாச்சு. இருந்தாலும் எப்பொழுதும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி லேடிஸும் குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் போது நினைக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஆண்டும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நமது மண்டபப்படி நிர்வாகஸ்தர்களை கேட்டுக்கொண்டு இவ்வளவு ஒரு சிறுமுகம் ஒரு நிகழ்ச்சியை மண்டபப்படி நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்காங்க. இது 2வது அவங்கள பொறுத்தவரை இந்த நிர்வாகத்தின் 3வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த மண்டபப்படி அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மற்றும் இந்த பகுதியின் 17 கிளை தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகத்தின் செயலாளர்கள், மண்டபப்படி நிர்வாகம், உங்கள் அனைவருக்கும் எனது நமது மண்டபப்படி திருநாள் நல்நாளை கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாள் உங்களுடன் நான் பிறந்த இந்த பூமியில் உங்களுடன் இந்த நிகழ்வில் நான் இருக்கும் பொழுது நான் நினைக்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியோட இருக்கிறது, இந்த ஃபேமிலியோட இருக்கிறது ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். அதற்கு எல்லாம் வல்ல நமது குருநாதருக்கு எனது வணக்கம். எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருந்தால்தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சமுதாயத்தில் ஒன்றுபட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ நல்லபடியாக நடத்த வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இளைஞர் சமுதாயத்திற்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, வாழ்க நமது சமுதாயம், வளர்க நமது இளைஞரணி தொண்டு
என்று கூறிக்கொண்டு குருநாமம் வாழ்க வாழ்க இல்லத்து பிள்ளைமார். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் மத்தியில் டாப் டிவியினுடைய உரிமையாளர் ராஜா அவர்கள் உரையாற்றுவார்கள். இல்லத்து பிள்ளைமார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அதிகமாக பேசக்கூடிய நேரம் இல்லை. நமது சமூக போராளி நமது அன்பு ஐயா நாராயணகுரு அவர்களின் படம் விஸ்வகுரு என்ற படம் முழுமையாக ஷூட்டிங் செய்யப்பட்டு கேரளாவில் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த படத்தை நமது அம்பாசமுத்திரம் தாலுகா பகுதியில் நான் வெளியிட போகிறேன் என்பதை உங்கள் முன்னால் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு சமூக போராளி, நல்ல ஒரு சமூகத்தில் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர். இல்லத்து சமுதாயம் என்றால் மிகப்பெரிய அளவில் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாராயணகுரு ஐயா அவர்கள். அவருடைய படத்தை இந்த நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகாவில் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கேரளால பேசினேன். அவங்களும் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதரவோட ஐயா படத்தை நான் ரிலீஸ் பண்றேன். அவரோட என்னென்ன பண்ணிருக்காரு, என்ன சாதனை பண்ணிருக்காரு, மிகப்பெரிய ஒரு சமூக போராளி. அவரோட படத்தை நீங்க தியேட்டர்ல வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இப்பொழுது நன்றி உரை 8ஆம் மண்டபடியினுடைய செயலாளர் முத்துவேல் அவர்கள், அண்ணன் முத்துவேல் அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் நமது சமுதாயத்தின் விடிவெள்ளி டாக்டர் ஆர் பொன்ராஜ் அவர்களே, மத்திய சங்க தலைவர் மாப்பிள்ளை கந்தசாமி அவர்களே, செயலாளர் தம்பி முருகன் அவர்களே, மற்றும் 8ஆம் திருவிழா மண்டபப்படி தலைவர் ஜோதீந்திரகுமார், பொருளாளர் மோகன் மற்றும் எங்கள் கன்வீனர் குழு சார்பாகவும் மற்றும் எங்களுக்கு இந்த பெர்மிஷன் வாங்கி தர அரும்பாடுபட்ட நமது மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களுக்கும் மற்றும் திரளாக கூடியிருக்கும் வக்கீல் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருக்கும் நமது சமுதாய தாய்குளம் மற்றும் என் உடம்பு பிரவா சகோதர சகோதரிகளே மற்றும் சமுதாய பெரியவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த இன்னிசை கச்சேரி பொறுமையாக இருந்து முழு ஒத்துழைப்போடு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமை காத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Kabalida.